தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இந்த தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி உறுதிதான், முதல்வராக பொறுப்பேற்பது உறுதிதான் என்ற தகவல் விடையாகியுள்ளது. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகம் தொடங்கி 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. மேலும் அரசியலுக்கு வந்த விஜய் அவர்கள் பல்வேறு ஒட்டுமொத்த எதிர்ப்புகளையும் ஆளும் கட்சியிடமும் எதிர்க்கட்சியிடமும் இருந்து பெற்றுள்ளார். இதனால் அவர் நடித்த கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படம் கூட வெளியாவதில் பல்வேறு சிக்கலும் வந்துள்ளது. நிச்சயம் மக்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் என்ற நம்பிக்கை மட்டும்தான் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. கிட்டத்தட்ட 2026 சட்டசபை தேர்தலை மட்டும் முழுவதுமாக நம்பியுள்ளார் விஜய் அவர்கள். இன்று ஜனநாயகன் படத்தில் ரிலீஸ் சர்ச்சை, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட விவாகரத்து என்று பலவித சர்ச்சைகளுக்கும் விமர்சனங்களுக்கும் மத்தியில் விஜய் தனது அரசியலில் ஒட்டுமொத்த ஈடுபாடுகளுடன் இருக்கிறார். அரசியலுக்காக எனது அனைத்து சொந்தங்களையும் அனைத்து விதமான சுகத்தையும் விட்டு அரசியலுக்கு வந்துள்ளேன், மக்களுக்கு நன்மை செய்ய வந்துள்ளேன் என்றும் கூறியுள்ளார். மேலும் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன் என்பதையும் கூறியுள்ளார். இன்னும் சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு 30 நாட்கள் மட்டும் இருக்கும் நிலையில் ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்களது தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியின் முதல் தேர்தல் அறிக்கையும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் தேதி நெருங்கி வரக்கூடிய நிலையில் விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. வட சென்னை பெரம்பலூர் தொகுதியில்தான் போட்டியிட திட்டமிட்டிருப்பதாக அதிக வாய்ப்புகளும் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் ஒட்டுமொத்தமாக பின்தங்கிய மற்றும் உழைக்கும் மக்கள் அதிகம் உள்ள இந்த தொகுதியை தேர்ந்தெடுப்பதன் மூலம் மக்களின் தோழனாக தன்னை காட்ட அவர் விரும்புவதாகவும் விஜய் தரப்பிலிருந்து தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. விருகாம்பாக்கம் இவரது இல்லம் மற்றும் அலுவலகம் இருக்கும் பகுதி என்பதால் இது ஒரு பாதுகாப்பான தொகுதியாகவும் கருதப்படுகிறது. திருச்சி கிழக்கு, திருச்சி திருப்புமுனை என்பார்கள். மத்திய தமிழகத்தில் கட்சியை பலப்படுத்த திருச்சியில் அவர் போட்டியிட வாய்ப்புள்ளதாக ஆரம்பத்தில் இருந்தே செய்திகளும் வெளியானது. ஆனால் வடசென்னை வியூகம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோட்டையாக கருதப்படும் வடசென்னையில் போட்டியிடுவதன் மூலம் ஆளும் கட்சிக்கு நேரடியாக சவால் விடும் அளவிற்கான விஜய் அவர்களது திட்டம் இருப்பதாகவும் நம்மால் பார்க்க முடிகிறது. விஜய் அவர்கள் 2 தொகுதியில் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது. முதலில் பெரம்பலூர் தொகுதி என்ற தகவல் வெளியாகியுள்ளது.